ஹாய். இன்னைக்கு வந்து டாப் டக்கர் ஷோவில் டாப் 5 ஃபேக்ட்ஸ் அபவுட் பன்னீரை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, பன்னீர் அதிகமாக சாப்பிட்றதால கேன்சர் வர்றது ரொம்பவே குறைவாகுதா. பன்னீருக்கு இவ்வளோ பவரா? ஆமாப்பா. அதாவது என்னன்னா, பன்னீரில் வந்து விட்டமின் சி, டி, கால்சியம் இருக்கிறதால, புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நன்மை தானா. கேன்சர், காமன் கேன்சர் இருக்கும்ல, மவுத் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், அதெல்லாம் வர்றது ரொம்பவே குறைவாகுமா. எடுத்துக்க வேண்டியதானே. நானே எடுத்துட்டேன். இது முகேஷ்க்கு தெரிஞ்சிருந்தா பன்னீராக சாப்பிட்டு. அடுத்த ஃபேக்ட், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களா, டயபெட்டிஸ் இருக்கவங்க, அவங்க வந்து பால் பொருட்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லுவாங்க, டைரி ப்ராடக்ட்ஸ்லாம். ஆனால் அவங்க வந்து பன்னீர் மட்டும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்கா. மெக்னீஷியம் அதிகமாக. ஆமாம். அதனால என்ன ஆகுமா, நம்மளோட சுகர் லெவல் இருக்குல்ல, அது எப்பவுமே இது பேலன்ஸாக வச்சுக்குமா. இறங்க விடாத அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுமா. அதனால டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் சுகர் டேப்லெட்லாம் தூக்கி போட்டு பன்னீர் அதோட சேர்த்து இதையும் சாப்பிடுங்க. ஆச்சுன்னா பன்னீரும் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. ஐயோ, பன்னீர் எப்படி சொன்னீங்க வந்துச்சு? கடையில் சொல்ல அந்த கேள்வி கேட்டேன். ஆனால் இந்தியாவுக்குள்ள பன்னீர் எப்படி வந்துச்சுன்னா, ஆப்கான் ரூலர்ஸால வந்துச்சு. முகலாய மன்னர்கள் வந்து ஆண்டாங்கல்ல, அந்த டைம்ல வந்து அவங்கனால இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பன்னீர். இது முதல்ல எப்படி தயாரிச்சாங்கன்னா, இந்த மாதிரி கியூப் ஷேப்லலாம் இருக்காதா, நம்ம கொலக்கட்டை இருக்குமா. ஏன்னா நான் ஆட்டுப்பாலை திரிச்சு அதில் தான் பன்னீர் செய்வாங்களோ. ஸோ அதை வந்து திரிச்சு இப்படி இப்படி இந்த ஷேப்ல, அந்த ஷேப்ல வச்சு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல, சில இடங்கள்ல சிக்கன் ஷேப்லயே இருக்கு. ஏன்னா வெஜிடேரியன்ஸ்க்குலாம் இதுதானே சிக்கன். அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சில இடங்களில் போய் பையாட்ட பன்னீர் தாளோன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஷேப்ல. அந்த மாதிரி நான் கேட்டது இல்லையா? இதுக்கு ஏன் பன்னீர்னு பேர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்ல இதோட பேர் வந்து பேனீர். அப்படின்னா என்னன்னா சீஸ்ன்னு அர்த்தமா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி பன்னீர். நம்ம ஆட்கள் தான் அதிகமாக பண்ணுவோம். ஐயோ, அந்த பேரை அப்படியே விடுங்களேன். எல்லா பேரையும் மாற்றி மாற்றி பன்னீர் சொல்றாங்க, இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ பேனீரோட அர்த்தம் என்னன்னா சீஸ். இது எப்படியும் பெரிய சைஸ் சீஸ் தானே. ஸோ அதனால பேனீர் காலப்போக்கில் பன்னீர் ஆயிடுச்சு. பன்னீர். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, பன்னீர் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லதான். அவங்க சாப்பிட்றது ஏன்னா பன்னீர்ல வந்து ஃபோலேட்ன்ற ஒரு கனிமம் இருக்கா. அதுக்குள்ள வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்கா. அது வந்து குழந்தைகள் வளர்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை பெண்களுடைய வயிற்றுல உருவாக்கி தருமா. சூப்பர்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியத்தை பாருங்களேன். நீ எப்படி இதை மனப்பாடம் பண்ணி பேசுற? அதுதான் நம்ம ஜிம்முக்கு போறவங்களா உடம்பு குறைங்கன்னு நினைப்பாங்களா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அவங்களாம் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமாம். லைக் பால் ப்ராடக்ட்லாம் எடுத்தோம்னா ஃபேட் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது ஆணில மாட்டிரு. ஸோ அவங்க வந்து, ஆனால் அவங்க பன்னீர் மட்டும் சாப்பிடலாம். அதிசயத்தை பாருங்களேன். ஆஹா, இந்த பன்னீர் நிறைய மேஜிக் பண்ணுது. ஏன்னா இந்த பன்னீர்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் தாண்டி ப்ரோட்டீன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கா. ஸோ நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபேட்டே இல்லாததால நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ அந்த எனர்ஜி வந்து இந்த பன்னீர் தரும் நம்மளுக்கு. சூப்பர்ல. ஆமாம், இரு, இதில் 2 தான் இருக்கு, இதில் அவங்க இருக்கு. இல்லை, எல்லாம் கம்மியாக. அடுத்த ஃபேக்ட் சொல்கிறேங்க. இந்த ஃபேக்ட் சொல்கிறதுனா திங்கிறது இல்லையா? என்னப்பா, ஒரு கான்சென்ட்ரேஷன் இதுலையாவது வேணும்ல. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல இன்னும் பல ஃபேக்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய்.